ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் ஸ்டோரியில் எம்என் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒன்று கூடி ஷூட்டிங் போய்க்கின்னு இருக்குது. நல்ல நல்ல அப்டேட்லாம் வந்துக்கின்னு இருக்குது. நம்ம விஜயும் நிவினும் ஒன்றா சேர்ந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் விஜய்கிட்டே நிவினும் சொல்லியிருக்காரு, காவேரி வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைன்னா நான் கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் அத்தைக்கிட்டே வாக்கு கொடுத்துக்கிறாரு, விஜய்க்கும் காவேரிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. அவங்க கல்யாண மூமெண்ட்டுக்குள்ளே பழைய நினைவுகளையும் கூடவே கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வீட்டில் நதி அப்பளம் பேனரையும் காவேரி கண்ணில் படுற போல வைக்கிறாங்க. ஆனால் இனி சூடு கொடுக்குற கதையை தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா நம்ம காவேரியும் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்கா. அந்த அப்டேட்டில் காவேரி அழகாக லுக்காக அப்படி யாரையோ பார்க்குற போலையும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிற போலையும் கண்டிப்பாக இது சீரியல் எபிசோடுக்கான அப்புறம் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம விஜயும் அதே போல் ஒரு அப்டேட் விட்டுருக்காரு. ஒரு ஃப்ரேம் கிட்ட மறைஞ்சி, அது ஃப்ரேமாக குச்சியான்னு தெரியல, அங்கே மறைஞ்சி இருக்கார். இதை பார்க்கும்போது எனக்கு என்னவோ அம்மா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் காவேரி கண்ணில் படாமல் மறைஞ்சி போவாரா என்னன்னு தெரியல. அப்படி கொண்டு வந்து போனால், ஏன்னா காவேரி மனசில் வந்து விஜய் பத்திர ஞாபகம் வரும். விஜய் அம்மா அப்பாவை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவளோட மனசு கண்டிப்பாக விஜயை தேடும். அதுக்காக தான் இது போல் மறையிற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளே எதுவும் ஊகிக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருந்தாலும் எங்கள் மகாநதி வந்து கட்டாய கல்யாணமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் போகணுன்ற எங்களோட ஆசை கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் அது மட்டும் இல்லை, நம்ம லக்ஷ்மி பிரியா எல்பி வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று போகிறதாவும் சீரியல் எடுக்கிறதாவும் வருது. அப்படி எடுத்தாலும் அதுவும் சந்தோஷம் தான். ஆனால் யார் கூட நடித்தாலும் வந்து நம்ம விஜய் கூட நடிக்கிற நடிப்பும் நம்ம சந்தோஷப்படுத்துகிற நடிப்பும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல சித்தப்பாவும் விஜயும் அப்டேட் கொடுத்துட்டாங்க.